இன்னைக்கு காத்தப்ப புலித்தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். காத்தப்ப புலித்தேவர் அப்படிங்கிற யாருன்னா, புலித்தேவர் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறவர் தான் காத்தப்ப புலித்தேவர். காத்தப்ப புலித்தேவர் அவர் வந்து சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு மகனாக பிறந்தவர். எப்போன்னா 1715 செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்தாரு. காத்தப்ப புலித்தேவர் வந்துட்டு அவருக்கு போருக்கு தேவையான ஆயத்த பணிகள் எல்லாமே வந்துட்டு அவருடைய 12வது வயசுலேயும் அவருக்கு போர் திறமைக்குரிய எல்லா பயிற்சியும் வந்து 12வது வயதிலேயே வந்துட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர் வந்துட்டு 12வது வயதிலேயே வந்துட்டு நெற்கட்டாஞ்சவலுக்கு மன்னராக வந்துட்டு அவர் தந்தை வந்துட்டு நியமிக்கிறார். இந்த நெற்கட்டாஞ்சவல் அந்த இடம் வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு பூமி நாடு அப்படின்னு ஒரு பிரிவு இருந்ததுல சேர நாடு பாண்டிய நாடா பிரிக்கப்பட்டதுல பாண்டிய நாட்டுல வந்துட்டு ஆவுடையாபுரம் அப்படிங்கறத வந்துட்டு தலைநகரா கொண்டு செயல்பட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு நாயக்கர்கள் வந்ததுக்கு ஆட்சி காலத்துல வந்துட்டு பாளையங்களா வந்துட்டு செயல்பட்டுச்சு. அந்த பாளையங்கள் வந்துட்டு 72 பாளையங்களா வந்துட்டு பிரிக்கப்பட்டுச்சு. அந்த 72 பாளையங்கள் தான் வந்துட்டு நெற்கட்டாஞ்சேவல் அந்த ஏரியாவும் ஒண்ணு. அதுலதான் வந்துட்டு நம்ம புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு ஆட்சி செய்யறாரு. புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு ஆப்ப நாட்டு மறவர் வம்சத்துல வந்தவர். புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு 1726 வந்துட்டு பட்டம் வந்துட்டு சூட்டப்படுது. அதுக்கப்புறம் கயல்கன்னி என்ற லட்சுமி நாச்சியார் வந்துட்டு திருமணம் செய்தாரு. அவருக்கு வந்துட்டு 3 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. கயல்கன்னியோடைய சவுனத்தேவர் வந்துட்டு, அதாவது கயல்கன்னி அந்த அம்மையாருடைய அண்ணன் வந்துட்டு சவுனத்தேவர். அவரும் புலித்தேவரும் வந்துட்டு நல்ல நெருங்கிய நண்பர்கள். ஆயிரத்தி 1751 வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முதல்ல குறைகள் கொடுத்தவர் வந்துட்டு புலித்தேவர் அவர்கள் தான் சொல்லலாம். முதலா ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்தியாவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி முதலா ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஐயா புலித்தேவர் அவர்கள் தான். புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் வந்துட்டு நலிவுற்று வந்ததுக்கப்புறம் ஆற்காடு நவாப்பு அவங்களும் ஆற்காடு நவாபுக்கு சின்ன சின்ன பாளையக்காரர்கள் பூரா வந்துட்டு நாயக்கர்களுக்கு வந்துட்டு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரி கட்டுற இதை வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்துட்டு தவிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தவிர்க்க ஆரம்பிச்சா அப்போ வந்துட்டு முகமதியர் நவாப்பு 2 பிரிவா வந்துட்டு உருவாயிடுறாங்க. அந்த 2 பிரிவுக்குள்ள யாருக்கு வந்துட்டு நம்ம வரி கட்டுறது அப்படிங்கிறதுனால முழுமையா வந்துட்டு அந்த சின்ன சின்ன பாளையக்காரர்கள்லாம் வந்துட்டு வரி கட்டுறத நிப்பாட்டிடுறாங்க. உடனே வந்துட்டு ஆற்காடு நவாப் வந்துட்டு தன்னுடைய வரி வசூல் பண்றத வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடலாம். ஒப்படைச்சிட்டா ஆங்கிலேயர் அதுல இருந்து வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு
நம்ம தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு வரி வசூல் பண்றதுக்கு அவனுடைய ஒரு இதை எடுத்துக்கிறான். எடுத்துட்டா நெற்கட்டாஞ்சவல் புலித்தேவர் கோட்டைக்கு படையெடுத்து போறான். போயிட்டு புலித்தேவர் அவர்கிட்ட வந்துட்டு கப்பம் கட்ட சொல்லி கேட்கிறான். கப்பம் கட்ட சொன்னா ஒரு பிடி நெல்லு கூட உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது எதுக்கு சொன்னாருன்னா, கப்பம் வந்துட்டு மானியமா கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டா உடனே வந்துட்டு சரி நெல் பயிராவது மானியமா தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் புலித்தேவர்கள் வந்துட்டு ஒரு நெல் மணி கூட உனக்கு வரியாக கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் வந்துட்டு நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு இப்ப வந்துட்டு போற்றி பேசப்படுகிறது. புலித்தேவர் அவருடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு பாளையத்துக்கு அந்த அவரு உட்பட்ட பாளையத்துக்கு வர்ற மானியங்களை வச்சு அந்த நாட்டுக்கு அந்த பாளையத்துக்குரிய உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள், கஷ்டப்படுற மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தானம் பண்றாரு. அந்த தானம் பண்ண போக உள்ள மிச்ச செலவுல வந்து காசுகள்ல வந்துட்டு கோயில் பணிகளுக்கு வந்துட்டு அந்த மானியத்தை வந்து செலவழிக்கிறாரு. அவர் இது ஒன்று வந்து சங்கரங்கோவில், மதுரையில உள்ள சிவன் கோயில் ஒன்று, அது அப்படின்னு நிறைய கோயில்களுக்கு வந்துட்டு கோயில் சிறப்பு பணி, கோயிலுக்கு தேவையானது அலங்கார நகைகள் எல்லாம் வந்துட்டு புலித்தேவர் அவருடைய வந்துட்டு பண்றாரு. இது வந்துட்டு அவருக்கு உட்பட்ட பாளையத்துக்குள்ள மானியங்களை வச்சு பண்றாரு. அந்த சின்ன சின்ன பாளையக்காரர்கள் வந்துட்டு வரி வசூல் பண்றதுக்கு ஆங்கிலேயர் நியமிச்சதுக்கு அப்புறம் பாளையக்காரர்கள் வந்துட்டு எல்லாரையும் ஒன்னா கூட்டி ஆங்கிலேயரை எதிர்க்கலாம் அப்படின்னு புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டாரு. ஒன்று திரட்டி அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போரிடுறாரு. போரிட்டா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு புலித்தேவர்களுடைய கோட்டையில வந்துட்டு அணுகுண்டுகள், பீரங்கி குண்டுகள் அப்படின்னு ஏகப்பட்ட குண்டுகளை போட்டு அந்த கோட்டையை வந்துட்டு தகர்த்து முன்னேறணும்னு பாக்குறாங்க. அப்படி தகர்க்கலான்னு போது அந்த கோட்டையுடைய ஒரு விரிசல் கூட இல்லாம அவங்களுடைய குண்டு பூரா தீர்ந்து போகுது, அவங்களுடைய உணவும் தீர்ந்து போகுது. தீர்ந்து போற டயத்துல ஐயா புலித்தேவர்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு அங்க எல்லாரையும் ஒரு அளவு விடாம காலி பண்ணிடுறாரு ஐயா புலித்தேவர் அவர்கள். ஐயா புலித்தேவர்கள் வந்துட்டு 1755 இருந்து 1767 வரைக்கும் இந்த 12 வருஷத்துல 17 முறை வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு போரிட்டு இருக்காரு. இதுல ஆங்கிலேயரோட முத போரிட்டவரும் ஐயா புலித்தேவர் அவர்கள் தான். முத போரிட்டு ஜெயிச்சதும் ஐயா புலித்தேவர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் வந்துட்டு தன்னுடைய ராஜ்யம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுயநலமா வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. இந்த இதுல வந்துட்டு பாளையக்காரர்களுக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து ஒரு ஆசையை காட்டி அவங்கள வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு இதா மாத்திக்கிறாங்க. அப்படிங்கிற வந்துட்டு யூசப் கான், அதாவது அவருடைய இயற்பெயர் வந்துட்டு மருதநாயகம். அந்த மருதநாயகம் இவர் வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்து இந்து மதத்துல வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முஸ்லீம் மதத்துக்கு வந்துட்டு மாறுறாரு. அவருடைய யூசப் கான் அவரை வந்துட்டு தலைமையா வச்சு அந்த யூசப் கான் வந்துட்டு அந்த பாளையக்காரர்களெல்லாம் ஒன்னா சேர்த்து சுதேசி படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு
அந்த பாளையக்காரர்களை வச்சே வந்துட்டு புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு போரிடுறாரு. போரிட்டா புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு எல்லா போர்களையும் செலுத்துறாரு. பண்ணிட்டே வர்றாரு. ஒரு சின்ன பாளையமா வச்சு அந்த பாளையத்தை வச்சேவும் எல்லாம் வர்ற ஆங்கில படைகள் எல்லாத்தையும் வீழ்த்திடுறாரு. பட் ஆனா வந்துட்டு 1767 வந்துட்டு புலித்தேவர் வந்துட்டு முதல் முறையா வந்துட்டு தோல்வி வந்துட்டு சந்திக்கிறாரு. அப்படிங்கிற வந்துட்டு ஆங்கிலேயரோட பெரிய பெரிய பீரங்கிகள்லாம் வந்து கோட்டைய தகர்த்துறாங்க. தகர்த்துட்டா புலித்தேவர் வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு கடலாடி போயிடுறாங்க. கடலாடி போயிட்டா அங்கிருந்து கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் பாளையக்காரெல்லாம் சேர்த்து மறுபடியும் அந்த ஆங்கிலேயர் வந்துட்டு அடிச்சு தன்னுடைய கோட்டையை வந்துட்டு கைப்பற்றினார். கைப்பற்றினா மறுபடியும் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு புலித்தேவர் அவர்கள் மேல வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்தா அந்த டைம் வந்துட்டு மழை வந்துட்டு அதிகமா பெஞ்சது. இது இப்போ ஆங்கிலேயருக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு போர் வந்துட்டு பயங்கரமா நடக்குது. போர் நடத்தா புலித்தேவர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தோத்துறாரு. தோத்துட்டா புலித்தேவர் வந்துட்டு மறுபடியும் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போகும்போது ஆரணியில் உள்ள மன்னர் வந்துட்டு புலித்தேவர்களுக்கு வந்துட்டு அழைப்பு கொடுக்கிறாரு. அழைப்பு கொடுத்தா புலித்தேவர்களும் வந்துட்டு ஆரணி கோட்டைக்கு போறாங்க. அங்க போனாதான் அங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களை வச்சு புலித்தேவர்களை வந்துட்டு கைது பண்றதுக்கு சூழ்ச்சிகள் நடந்து புலித்தேவர்களும் வந்துட்டு கைது செய்யப்படுறாரு. அந்த ஆரணி கோட்டையிலிருந்து புலித்தேவர்கள் வந்துட்டு பாளையங்கோட்டைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது புலித்தேவர்கள் வந்துட்டு சங்கரங்கோவில் வந்துட்டு சிவனை வந்துட்டு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா அந்த ஆங்கில படைகளுக்கு நடுவில் வந்துட்டு அவங்களோட நடுவில் வந்துட்டு புலித்தேவர்கள் வந்துட்டு சிவனை வந்துட்டு தரிசிக்கிறாரு. தரிசிக்கும் போது ஒரு தீப்பிழம்போடவும் பெரிய புகை மூட்டமும் உருவாகுது. உருவானா புலித்தேவர்கள் உருவாகுது. புலித்தேவர்களுடைய கையில கட்டப்பட்ட விலங்குகளும் கீழே வந்து விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறம் புலித்தேவர்களை வந்துட்டு காணும். இதை வந்து ஆங்கிலேயர்களுக்கே வந்துட்டு அவங்களுடைய குறிப்பீட்டுல வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு ஒரு இறையாண்மை கொண்டவர், இறை பக்தி கொண்டவர். அதனாலதான் வந்துட்டு கடவுளே வந்துட்டு அவரை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய புகழ் வந்துட்டு இன்னமும் அந்த சங்கரங்கோவில்ல வந்துட்டு கல்வெட்டுகளை வந்துட்டு பதிக்கப்பட்டிருக்கும். புலித்தேவர் அவர்கள் வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர். அவருடைய புகழை வந்துட்டு தமிழனா நம்ம வந்துட்டு மக்களுக்கு வந்து கொண்டு செல்லணும். ஆனா அவர் வந்துட்டு ஒரு சாதிய தலைவராகவும் சாதியில் உள்ளவராகவும் வந்துட்டு காட்டி அவர் வந்துட்டு அவருடைய புகழையும் அவருடைய வீரத்தையும் வந்துட்டு சாதிக்குள்ள ஒளிச்சு வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்போ போராடின எல்லா மக்களும் வந்துட்டு நிறைய பேர், அதுல ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க. அவங்கள வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய சாதிக்காக வேண்டி இப்போ மட்டும் போராடல. அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் தான் வந்துட்டு போராடினாங்க. அதனால வந்துட்டு சுதந்திரத்துக்கு போராடின எந்த வீரரையுமே வந்துட்டு சாதிக்குள்ள அடைக்காம நம்மளுடைய சுதந்திரத்துக்காக நம்ம இப்போ வாழ்ன்ற வாழ்க்கைக்காக போராடின போராளியாகத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அவங்கள பத்தி இப்ப பேசுற இந்த ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உள்ள கருத்துக்கள் வந்து மட்டும் அவங்க வந்துட்டு அடைச்சிடாது.
இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சின்ன குறிப்பு தான். ஆனால் அவங்க போராடின காலங்கள் வந்துட்டு அதிகம். இதை வந்துட்டு நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது.